Hi friends, welcome to சமையலை வாசம். இன்னைக்கு நாம கேப்சிகம் கொடமிளகாயை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் கொடமிளகா ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு கொடமிளகா எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொடமிளகாயில் உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வரும்போது ஒரு குத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் பொரிஞ்சு வரவும் அரை வெங்காயம் மட்டும், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் மட்டும் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த டிஷ்க்கு அதிகமாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே அதோட சேர்த்து கிளறி கொடுங்க. இது டக்குன்னு பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு அதிக நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணோன்னா நமக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். 2 மினிட்ஸ் வதக்கி கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு லைட்டாக வறுத்து கொடுத்தா மட்டும் போதும். ஒரு 1 மினிட் மட்டும் வறுத்து கொடுத்துட்டு இதுக்கு நம்ம காரத்துக்கு ட்ரை சில்லி வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 வரமிளகா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கார்லிக் பூண்டு ஒரு 4 பல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வறுத்து கொடுத்துட்டு இதை ஆற வச்சு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இது வறுத்து அரைக்கிற நேரத்துக்குள்ளே நமக்கு கேப்சிகம் ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். கேப்சிகம் பாருங்கள் சூப்பராக வதக்கி வந்துடுச்சு. இது அதிக நேரம் குக் பண்ணணும், வாட்டர்லாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கி வந்தால் போதும். இன்னொரு 1 மினிட் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஆஃப்டர் 1 மினிட் சூப்பராக கேப்சிகம் வெந்து வந்துடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவு வெந்து வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாமே கேப்சிகமோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை அதிக நேரம் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் இதை குக் பண்ணால் போதும். சூப்பரான கேப்சிகம் மசாலா ரெடி. இது டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.